நேர்மைக்கான பரிசு. ஒரு பழமையான பெரிய நிறுவனம் ஒன்று உள்ளது. அந்த நிறுவனத்துக்கு ஒரு சிஇஓ போடணும் முடிவு செய்கிறாங்க. காரணம், அந்த நிறுவனத்தினோட தலைவர் ஓனர் ஆகிய அவருக்கு வயது அதிகமாகிட்டே இருக்குது. இதை பார்க்குறக்கு ஒரு சிறந்த சிஇஓ வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற அவங்களே போடணும் முடிவு செய்கிறாங்க. அப்போது இந்த ஓனர் சொல்கிறாரு, இன்றைக்கி எல்லோரும் ஈவினிங் நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லோரும் மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. எல்லோரும் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஓனர் சொல்கிறாரு, ஒரு விதையை கொடுத்து இந்த விதையை அடுத்த வருஷம் இன்னாரம் செடியாக்கி எல்லாம் கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. அனைவரும் சரின்ட்டு போகிறாங்க. அடுத்த வருஷம் இன்னாரம் ஆகுது. அதில் ராமும் ஒருத்தர் எல்லாத்தோட செடியும் முளைச்சிருக்கு. ராமோட விதை மட்டும் முளைக்கல. ராமு அவரோட மனைவியிட்ட சொல்கிறாரு, என்னோடய செடி சிறிதும் கூட முளைக்கல, நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் ஓனர் சொன்ன மாதிரி செஞ்சீங்க, தண்ணி ஊற்றுனீங்க, உரம் போட்டீங்க, எல்லாமே செஞ்சுருக்கீங்க, ஆனால் அது முளைக்கல, நீங்கள் நேர்மையாக தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஓனர்கிட்ட இதை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கம்பெனிக்கு அடுத்த நாள் போகிறாரு. போன உடனே இவரை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. ராமு, உன்னோட செடி முளைக்கவில்லையாட்டிருக்கு சிரிக்கிறாங்க. இவர் சற்று தயக்கத்துடன் பயத்துடன் இருக்கிறாரு. ஓனர் வராரு. ஓனர் கேட்குறாரு, ராமு, உன்னோட செடி மட்டும் முளைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க ஐயா, இது முளைக்கல, நான் கரெக்டாக தான் பராமரிச்சுட்டு வந்தேன், ஆனால் இது சரிவர முளைக்கவில்லை அப்படிங்கிறாரு. எல்லாத்தோட செடியும் முளைத்து இருக்குது, இவரோட செடி மட்டும் முளைக்கல. ஓனர் சொல்கிறாரு, பரவாயில்ல, உங்கள் எல்லோரும் நல்லா முயற்சி எடுத்துகிட்டு முளைக்க வச்சுருக்கீங்க, பரவாயில்லன்னு பாராட்டுறாரு. ராமுக்கு ஒரே பயம். சரி, எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமுவை மட்டும் நிற்க சொல்கிறாரு. ராமு நமக்கு வேலை பறி போயிருமோன்னு பயந்துட்டு நிற்கிறாரு. அப்போ தான் ஓனர் சொல்கிறாரு, நான் கொடுத்த விதை அனைத்துமே சுடுதண்ணியால் கொதிக்கப்பட்ட விதை. இந்த விதைகள் அனைத்தும் முளைக்க செய்யாது. அதனால தான் ராமுவோட விதை முளைக்கல. நீங்கள் எல்லாருமே வேற ஒரு விதையை வைத்து முளைக்க வைத்து கொண்டு வந்திருக்கீங்க. ராமு ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருந்து இதை முளைக்கலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த போஸ்டிங் ராமுக்கு கொடுக்கப்படுது. இந்த கம்பெனிக்கு ஒரு நேர்மையான சிஇஓ தான் தேவைப்படுது. அதனால் ராமுக்கு இந்த போஸ்டிங் வழங்கப்படுதுங்கிறாங்க. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நேர்மை ஒருபோதும் தோற்காது. நம்ம தயக்கம் இல்லாமல் எதையுமே நேர்மையாக செய்யலாம், தப்பே இல்லை. நன்றி.